பாத்தியா உன் அம்மாவோட நிலைமைய? போற வரலாம் என்ன கண்டபடி பேசிட்டு போறான். எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நல்லபடியா என் பொண்ணு பெரிய வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொறுக்கிங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாக்க தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த சமுதாயத்துல இருக்க பொறுக்கைங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க எனக்கு ஒரு வழி தெரியல. அதான் மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த தாலியை எடுத்து நானே என் கழுத்துல கட்டிக்கிட்டேன். ராசாத்தி, உங்களுக்கு துரோகம் பண்ணவோ இல்ல ஏமாத்தவோ நான் எப்பவும் நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். ராசாத்தி, ஸ்னேகா பாவம். அவ என்ன காதலிச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க? சரி விட்ரா, நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுறா. இனியா, டேய். ஆமா மாமா, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க தாலி கட்டிட்டீங்களோங்கிற பதட்டத்துலதான் மாமா உங்க மேல கையை வச்சுட்டாரு. நானும் ஸ்னேகாவை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். பரவாயில்ல ராசாத்தி, நீங்க 2 பேரும் எங்களுக்காக எவ்வளவோ பழிய சுமந்தீங்க, இன்னமும் போராடிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆமா ராசாத்தி, எங்களை தட்டி கேட்கிற எல்லா உரிமையும் உங்க 2 பேருக்குமே இருக்கு. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இல்லை இனியா, என் பொண்ணுக்கு ஒரு வழி பிறக்கிற வரைக்கும் ஸ்னேகாவை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பா நீ தான் பாத்துக்கணும். அந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் வழி காட்டணும். இவரு கண்மணி அம்மாவோட ஹஸ்பண்ட் ஆச்சே. பக்கத்துல வேற யாரோ ஒரு பொண்ணு நிக்குதே.
அவ கழுத்துல புதுசா தாலி வேற இருக்கு. பாவம் கண்மணி அம்மா, அவங்களுக்கு போய் இவர் துரோகம் பண்றாரே, இதை விடக்கூடாது. இத உடனே கண்மணி அம்மாவுக்கு கண்டிப்பா அனுப்பி விடணும். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. நல்ல காமெடியா இருக்குல்ல கண்மணி? ஒரு நிமிஷம் இரு, ஏதோ வீடியோ வந்திருக்கு. ஆனா யாரு நம்பர்ன்னு தெரியலையே. வத்சலா அன்னைக்கு பொக்கே கொடுத்தால 10வது வட்டம். ஓ ஆமா ஆமா ஆமா. அப்படி என்னதான் வீடியோ அனுப்பியிருக்கான்னு தெரியல. பாக்கலாம் இரு. பாரு. என்ன கண்மணி? பாரு. ஐயோ போச்சே, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சே. உன்கிட்ட படிச்சு சொன்னனே மாப்பிள்ளைய அவ கூட அனுப்பாதன்னு சொல்லிட்டு, ஏதாவது விபரீதம் நடக்கும்னு சொன்னேன். பாவி மக கேட்டாளா? இப்ப பாரு, ஐயோ அவ கழுத்துல தாலிய கட்டி உன் வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிட்டான். ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என் பொண்ணோட வாழ்க்கைய இனியும் ஒரு அசத்தையும் சேர்ந்து கெடுத்துட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கண்மணி என்னடி இப்படி ஆயிடுச்சு உன் வாழ்க்கை? கண்மணி கண்மணி, நான் உன் நிலைமை என்ன ஆகும்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடி எதுவுமே பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? சொல்லு கண்மணி சொல்லு. எங்கடி போற? அத்தை அத்தை. என்ன கண்மணி, நானே தலைவலிக்குதுன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ எப்படி பதட்டமா இருக்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? நீங்களும் நானும் சேர்ந்து என்ன நடந்துரும்னு பயந்துட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு சம்பந்தி, அது நடந்துருச்சு. சம்பந்தி, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. நீங்க வேற ஏன் படுத்துறீங்க? புலம்பாம முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன் அத்தை. என்ன? இங்க பாருங்க பாருங்க பாருங்க. பாத்தீங்களா உங்க புள்ளையோட லட்சணத்தை? அவ கூட சேர விடாதீங்கன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் கேட்கல. நோயோட கிடந்து சிரமப்படுறா பாவம் அந்த ஸ்னேகான்னு அவ மேல இறக்கப்பட்டு இப்படி என் வாழ்க்கையவே சூனியமாக்கிட்டீங்களே. எதுக்குமே கலங்காத என் பொண்ணு உங்க புள்ள இப்படி கண் கலங்க வச்சுட்டாரு. இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் சம்பந்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இந்த நல்ல காரியத்தை இனிய ராசாத்தின்னு 2 பேரும் சேர்ந்துதான் நடத்திருக்காங்க. இப்ப வாச்சு புரியுதா அத்தை அந்த ராசாத்தி எப்படிப்பட்டவன்னு?
அவ உங்களை மாதிரியும் எங்களை மாதிரியும் படபடன்னு முகத்துக்கு நேரா பேசுறவ இல்ல. சிரிக்க சிரிக்க பேசி கழுத்தை அறுத்துருவா அத்தை. போச்சு, இனிமே அழுது புலம்பி என்ன ஆக போகுது? என் வாழ்க்கையே போச்சு. கண்மணி, அப்படிலாம் போக விட்டுருவேனா நானு? உன் வாழ்க்கைக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். நீ வா கண்மணி. என்ன இனியா, ஈஸியா ஏஜென்ட் கிடைச்சிட்டாங்களா? சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல? ஆமாமா, இன்னும் 2 நாள்ல டாக்குமெண்ட் ரெடி ஆயிடும். டாக்குமெண்ட் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரந்தாமனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ரொம்ப நல்லது தம்பி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ள, எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க. அவன் எதுக்கும் துணிஞ்சவன். அம்மா பயப்படாத, நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. நாம தான் ஜெயிப்போம். ஏ ராசாத்தி, வெளியே வா. பெரியம்மா குரல் மாதிரி இருக்கு, வா பார்க்கலாம். அத்தை, அத்தை, என்ன அத்தை வாசல்லயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. துரோகம் பண்றவங்க வீட்டுக்குள்ள இந்த மரகதம் ஒரு நாளும் காலடி எடுத்து வைக்க மாட்டா. துரோகமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அத்தை. ஆமாமா, நீ ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள பாரு. உனக்கு நான் சொல்லிதான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். பெரியம்மா, என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா, அதை விட்டுட்டு சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. வாடா நல்லவனே, உன்னை அரும்பாடுபட்டு பாசமா வளர்த்ததுக்கு நல்ல கைமாறு செஞ்சுட்ட. ஏன் சம்பந்தி இவ்வளவு கோவப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க, வாங்க. ஆமாமா, உள்ள வாங்க. நான் ஒண்ணு உங்க கூட கொஞ்சம் கொலாவரத்துக்கு வரல. எனக்கு துரோகம் பண்ண இந்த ராசாத்தியும் இனியனையும் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க தாராளமா கேளுங்க பெரியம்மா. இப்ப நாங்க என்ன துரோகம் பண்ணோங்கிறத முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நீங்க கேளுங்க. அதான் கேக்குறான்ல, அந்த வீடியோவை காட்டு கண்மணி. என்ன இனியா, இவ்ளோ நேரம் வாய் கிழிய பேசுன? இப்ப என்ன ஆச்சு? பேசாம நிக்கிற? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்கல்ல? எது நடந்தா பெரிய வீட்டு கௌரவம் மரியாதை எல்லாம் போயிடும் நான் நினைச்சனோ, அது என்ன நெஞ்செழுத்து இருந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பீங்க. என்ன ராசாத்தி, அவங்க இப்படி பேசிக்கிட்டே போறாங்க. நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. நான் பெரியத்த கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேச போற? அதான் ஸ்னேகாவுக்கும் குமரனுக்கும் நீயும் இனியனும் சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணி இவ்வளவு நாள் கட்டி காத்து வச்சிருந்த மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டீங்களே. இனிமே இந்த ஊரை என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்குமே. இதுதான் நீ நம்ம பெரிய குடும்பத்து கௌரவத்தை காப்பாத்துற லட்சணமா?
பெரியமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் வாய மூடுறா. உன்னெல்லாம் நான் வளர்த்த புள்ளன்னு சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. மாமாவை திட்டாதீங்க அத்தை. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். போதும்டி அம்மா, உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததெல்லாம் போதும். அத்தை ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கேளுங்களேன். ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ சொன்னதை கேட்டுதான் நான் ஸ்னேகா மேல இறக்கப்பட்டு ரோஜாவை நம்ம வீட்டு வாரிசாக்குன. அதுக்கு நீ நல்லாவே நன்றிய காட்டிட்ட. பெரியமா அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடுறவன் பேச்ச நான் கேட்க தயாரா இல்ல. இவங்க இப்படிதான் இனியா, எதிரில இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க. அவங்களே பேசி அவங்களே ஒரு முடிவு பண்ணி எல்லாரையும் கட்டி ஆளணும். இவங்க சொல்றத மட்டும்தான் நம்ம எல்லாருமே கேட்கணும். வாய மூடுமாங்க. பாழா போனது என் புள்ள வாழ்க்கையும் என் மருமக வாழ்க்கையும் தான். இதுல நீ வந்த அப்புறம் நான் பத்திரகாளி ஆயிடுவேன் பாத்துக்க. அத்தை, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா எங்க பக்கத்து நியாயத்தையும் கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். அது மட்டும் இல்ல, குடும்ப விஷயம் இப்படி வாசலையும் நிக்க வச்சு பேச வேண்டாம். உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம். இன்னுமா நான் உள்ள வந்து உறவாடுவேன் நினைக்கிறேன்? உங்ககிட்ட எல்லாம் பேசி என் நேரத்தை வீணடிக்கிறேன் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேகா தானே. அவளுக்கு கொடுக்கற குடல நீ அடங்குவ. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனி நமக்கு இங்க என்ன வேலை கண்மணி? வா, அந்த ஸ்னேகாவை ஒரு வழி ஐயோ, பண்ணு. அத்தை, நான் சொல்றது கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை, ஸ்னேகா ரொம்ப பாவம் அத்தை. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வா அத்தை, கண்ணு. ஐயோ தயவு செஞ்சு நில்லுங்க அத்தை. என்னத்த இப்படி ஆயிடுச்சு? பெரியத்த சொல்ல சொல்ல கேட்காம கோவமா போறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? முதல்ல அத சொல்லுங்க. ஆமா ரசத்தி, நீ ஏதாவது சொன்னாதானே முடிவெடுக்க முடியும். என்னாச்சு? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்ல. சொல்றேன். அன்னைக்கு நாங்க ரெஜிஸ்டர் விஷயமா செங்கல்பட்டுக்கு போனோம்ல, அப்போ நடந்துச்சு. ஆனா பெரியத்த எதையுமே காது கொடுத்து கேட்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் அவங்க பிரச்சனையே. சரி, இப்ப என்ன பண்றது? அம்மா, பெரியம்மா இப்படி கோவத்தோட போறாங்க. அங்க ஸ்னேகா உடம்பு முடியாம இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கு ஒண்ணு புரியல. இதுக்கு மேல அத்தை கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறோமோன்னு தெரியல. என்ன ரெண்டு பேரும் இப்படியே சொல்றீங்க? உடனே கிளம்பி ஸ்னேகா வீட்டுக்கு போங்க. இல்லன்னா அக்கா இருக்கிற கோவத்துக்கு ஸ்னேகாவை ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட போறாங்க. அந்த பழிப்பாவும் நமக்கு வேண்டாம். உடனே கிளம்புங்க. கிளம்பினியா? ஆமா ரசத்தி, நீ மாப்பிள்ளையும் கிளம்பி போங்க. சரி, போயிட்டு வரோம். போங்க, போயிட்டு கிளம்புங்க.